ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா Samsung Galaxy S24 Ultra தான் என்னோட பிரைமரி டிவைஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த டிவைஸை நான் எப்படி கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹோம் ஸ்க்ரீன் வந்து பாருங்க. இங்கே ஆப்போட ஐக்கான் பொறுத்த வரைக்கும் நான் One UI 6 ஐக்கான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ One UI 6லேருந்து One UI 7 வரும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கான் பேக்கெல்லாம் மாற்றிட்டாங்க. ஸோ எனக்கு அந்த One UI 7 ஐக்கான் வந்து பார்த்தா சுத்தமாக பிடிக்கல. அதனால் நான் One UI 6 ஐக்கான் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள் டிவைஸில் குட் லாக் சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த One UI ஐக்கான் பேக் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. தென் அதுக்கப்புறம் குட் லாக்ல வந்து பார்த்தீங்கன்னா தீம் பார்க் அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா கீழே ஐக்கான் வந்து இருக்கும். அதில் வந்து கிரியேட் நியூ கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த மேலே ஐக்கான் பேக் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நமக்கு அந்த தேர்ட் பார்ட்டி ஐக்கான் பேக் அப்படின்னு சொல்லிட்டு One UI 6.1 வந்து காட்டும். அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்து அப்ளை பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் நேம் செலக்ட் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஐக்கான் பேக் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் வந்து அப்ளை ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா One UI 6 ஐக்கான் பேக் நான் வந்து ஹோம் ஸ்க்ரீனை செட் பண்ணி யூஸ் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வால்பேப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஆப்லாம் டவுன்லோட் பண்ணி தான் அதில் இருக்கிற வால்பேப்பர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தா த்ரெட்ஸில் இருக்கிற வால்பேப்பர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம த்ரெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் அப்படின்னு சர்ச் பண்ணோம் அப்படின்னா நிறைய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர்லாம் போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் நம்ம பிடிச்ச வால்பேப்பர் ஓப்பன் பண்ணிட்டு மேலே அந்த 3 டாட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா சேவ் ஆப்ஷன் இருக்குது. அது சேவ் கொடுத்தோம் அப்படின்னா டேரெக்டாக கேலரிக்கே வந்துடுது. நல்லா ஹை குவாலிட்டியாக டவுன்லோட் ஆகுது. அது என்ன அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து ஹோம் ஸ்க்ரீனோ லாக் ஸ்க்ரீனோ அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வால்பேப்பர் நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு வால்பேப்பர் பொறுத்த வரைக்கும் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் நிறைய டைம் வந்து பார்த்தா ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுப்பேன். பட் ஒரு சில டைம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது வந்து பார்த்தா தப்பாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் மோஸ்ட்லி அட்ஜஸ்ட்லாம் பண்ணிட்டு மறுபடி ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுப்போம். தென் பழைய ஸ்க்ரீன்ஷாட் டெலிட் பண்ணுறதுக்கு நம்ம கேலரியில் போய் டெலிட் பண்ணுவோம். நம்ம அப்படி பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம குட் லாக் மாடியூலில் வந்து பார்த்தா நைஸ் ஷாட் அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்குது. அதில் நமக்கு வந்துட்டு ஆட் டெலிட் பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ஒன்ஸ் எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கும்போது கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பட்டன் வந்துடும். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக இங்கிருந்து டெலிட் பண்ணிக்கலாம். நம்ம கேலரியில் போய் டெலிட் பண்ண அவசியம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் One UI இருக்க ஸ்டாக் விஜிட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே ஸ்டாக் விஜிட் பொறுத்த வரைக்கும் நான் பெருசாக வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. எனக்கு வந்து பார்த்தா வெதர் அதுக்கப்புறம் கேலண்டர் ரெண்டுமே முக்கியம். அதை மட்டும் வந்து பார்த்தா ஸ்டாக் விஜிட் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்டாக் விஜிட் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் அந்த விஜிட் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கிரியேட் ஸ்டாக் அப்படின்னு வரும். கிரியேட் ஸ்டாக்ல உங்களுக்கு எந்த விஜிட் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்து இப்போ ஸ்டாக் விஜிட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் One ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட விஜிட் வந்து வச்சிருக்கேன். அந்த விஜிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெதர் நான் வந்து ஷார்ட்கட்டாக வச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஷார்ட்கட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அந்த கூகுளில் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம கூகுள் ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ மேலே நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். அதை டேப் பண்ணோம் அப்படின்னா செட்டிங்ஸ் வந்துடும். செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் சர்ச் விஜிட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம், லைட்டு, டார்க்கு, டிவைஸ், கஸ்டம்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணும்போது அந்த விஜிட் நமக்கு எந்த லுக்கில் காட்டணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். தென் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஷார்ட்கட் நமக்கு நிறைய ஆப்ஷன் வந்து காட்டும். அந்த ஷார்ட்கட்டில் உங்களுக்கு எது யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு வந்து வெதர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு வெதர் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் கிளிக் பண்ண அப்படின்னா டேரெக்டாக கூகுள் சர்ச் பண்ணி எனக்கு காட்டும். ஓகே, நெக்ஸ்ட் ஆப் டிராயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கஸ்டம் ஆர்டர் தான் யூஸ் பண்ணுறேன். பட் ரீசெண்டாக One UI 7 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாபெட்டிக் மோட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ எனக்கு அந்த ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டர் வந்து பிடிக்கல. கஸ்டம் ஆர்டர் தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம ரொம்ப வருஷமாக வந்து பார்த்தா கஸ்டம் ஆர்டர் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ நடுவில் ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டர் வந்து பார்த்தா மாற்றிருக்காங்க. அதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு சாம்சங் டிவைஸ் யூஸ் பண்ண மாதிரியே தெரியல. வேறு ஏதோ டிவைஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம சாம்சங் டிவைஸ் அப்படின்னா இப்படி ஸ்வைப் பண்ணால் தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. ஸோ எனக்கு வந்து பார்த்தா கஸ்டம் ஆர்டர் தான் பிடிச்சிருக்கு. பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டர் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு அந்த 3 டாட்டில் போனீங்க அப்படின்னா ஷார்ட்டில் போனீங்க அப்படின்னா ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டர்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணும்போது நீங்கள் ஆப்பெல்லாம் வந்து பார்த்தா மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு வேணுன்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி நான் ஒரு ஓல்டு செட்டிங்ஸ் தான் நோட்டிஃபிகேஷன் பேனல் யூஸ் பண்ணுறேன். இந்த One UI 7 என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பேனல் 2ஆக பிரிச்சுட்டாங்க. அதாவது ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும். லெஃப்ட் சைடில் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா குயிக் செட்டிங்ஸ் வரும். அதாவது பேனல் வந்து செப்பரேட் பண்ணிட்டாங்க. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டைல் வந்து சுத்தமாக பிடிக்கல. இப்போ நான் வந்து ஓல்டு ஸ்டைல் வந்து வச்சிருக்கேன். இப்போ நான் மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணும்போது என்னால் வந்து பாருங்கள் ஒரே டைம் மொபைல் டேட்டா ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது பண்ணிக்க முடியும். தென் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டைமில் வந்து பார்த்துக்க முடியும். இதே நம்ம அந்த ஆப்ஷன் வச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கா ஸ்வைப் பண்ணிட்டு மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணிட்டு திரும்பி இப்படி ஸ்வைப் பண்ணி என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்ற பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அந்த ஆப்ஷன் வந்து பிடிக்கல. உங்களுக்கு இது வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். மேலே நோட்டிஃபிகேஷன் பேனல் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா எடிட் பட்டன் இருக்கும். அதில் வந்து பேனல் செட்டிங்ஸ் அங்கே நமக்கு வந்து செப்பரேட் டுகெதர்னு இருக்கும். டுகெதர் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஓல்டு ஸ்டைல் வந்து பார்த்தா கிடைக்கும். ரீசெண்டாக நேவ்ஸ்டார் மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆக்சஸ் பண்ணுறதுக்கு குட் லாக்கில் வந்து பார்த்தா நேவ்ஸ்டார் மாடியில் வந்து ஓப்பன் பண்ணுங்க. அதில் சைட் பேக் கெஸ்டர் ஐக்கான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை செலக்ட் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு பேஜில் இருக்கும்போது பேக் வந்தோம் அப்படின்னா ஐக்கன் வந்து காட்டும். அந்த ஐக்கன் நம்மளால் வந்து பார்த்தா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். டிஃபால்ட்டாக நமக்கு ஒரு ஐக்கான் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் கேலரி ஐக்கான் வந்து இருக்குது. கேலரிலேருந்து உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து பாருங்கள் ஒரு இமேஜ் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு பேக் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் எனக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ இந்த மாதிரி இந்த பேக் கெஸ்டர் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த வால்யூம் பேனல் நான் வந்து பார்த்தா கஸ்டமைஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கும்
எனக்கும் வந்து பார்த்தா குட் லாக் மாடியூல் தான் தேவைப்படுது. குட் லாக்ல வந்து பார்த்தா சவுண்ட் அசிஸ்ட் அப்படி ஒரு மாடியூல் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிருங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா மேக் யுவர் ஓன் வால்யூம் பேனல் கலர்ஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நம்ம நிறைய ஸ்டைல் வந்து பார்க்க முடியும். இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தா வால்யூம் பேனல் ஸ்டைல் தான். உங்களுக்கு வந்து லைட்டிங் எஃபெக்ட் மாதிரி வேணுமா, இல்லை ஸ்ட்ரக்சர் இருக்கிற மாதிரி வேணுமா, இல்லை கண்ட்ரோல் டைப் மாதிரி வேணுமா, இல்லை ஷேப் மாதிரி வேணுமா அப்படின்னு நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நான் யூஸ் பண்ணுறது வந்து ஷேப் அப்படின்ற ஒரு ஸ்டைல். அதோட லுக் வந்து பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை மாதிரி தான் நான் வந்து பார்த்தா கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுலேயே நம்ம நிறைய டிஃப்ரெண்டான ஸ்டைல் வந்து இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே லாக் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தா ஒரு சில கஸ்டமைசேஷன் மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஸோ கிளாக் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு ஸ்டைல் வந்து இருக்கும். அதான் வந்து இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் 1U8 வந்து அந்த அனிமேட்டட் கிளாக் வந்து கொண்டு வந்தாங்க. எனக்கு அந்த கிளாக் வந்து பிடிக்கல. எனக்கு வந்து பார்த்தா பழைய கிளாக் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் யூஸ் பண்ணுறேன். அதில் திக்னஸ் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஜாஸ்தி தான் யூஸ் பண்ணுறேன். போல்டு வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறேன். தென் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம புதுசாக 4 ஸ்டைல் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தா பழைய ஸ்டைல் தான் பிடிச்சிருக்கு. அதான் யூஸ் பண்ணுறேன். ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த மாதிரி செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட S24 Ultra வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில் தான் கஸ்டமைசேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்கள் டிவைஸில் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுங்க. தென் ரீசெண்டாக 2-3 வீடியோ வந்து போட்டிருக்கோம். இந்த சாம்சங்கோட லாக் ஸ்க்ரீன் எந்த அளவுக்கு கஸ்டமைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வீடியோ வந்து போட்டிருக்கோம். தென் குட் லாக்ல இப்போ ரீசெண்டாக புது ஃபீச்சர்ஸ்லாம் வந்திருக்கு. அதை பற்றி வீடியோ வந்து போட்டிருக்கோம். தென் குட் லாக் என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குது, அந்த மாடியூல் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி கம்ப்ளீட்டாக இன்னொரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். இந்த 3 வீடியோக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நடுவில் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.